நீங்கள் என்னைக்காவது சங்கீதம் 101 நோட்டீஸ் பண்ணிக்கிங்களா? அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குது, யார் ஆராதிக்கணும். ரெண்டாவது வசனம் சொல்லுது எப்படி ஆராதிக்கணும் என்று சொல்லுது. ஃபர்ஸ்ட் ஒன்றத்தை விளக்கத்துக்கு நான் காமிக்கிறேன். பூமியின் குடிகளே, கர்த்தரை எல்லாரும் கம்பீரமாய் பாடுங்கள். எப்பவுமே நம்ம சோர்வே அடையக்கூடாது. கம்பீரமா பாடுங்க. வாழியத்துக்குள்ள வரும்போது சோர்வை நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. ஒரு மாதிரி எப்படி சொல்றது, மனசை நிம்மதியா வச்சுக்கிட்டு நீங்க நீங்க அப்படி பண்ணுங்க. நீங்க நல்லா கம்பீரமா பாடணும். நீதிமான்களை வாழ நாம கம்பீரமா பாடதான் கர்த்தர் நம்மளுக்கு இந்த வாயை கொடுத்திருக்காரு. ரெண்டாவது வசனம், மகிழ்ச்சியோட கர்த்தரை ஆராதிங்கள். அப்படின்னா என்ன விளக்கம்னா, மகிழ்ச்சியோட எப்பவுமே நம்ம ஆராதிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். எப்பவுமே நம்ம சும்மா ஆலயத்துக்கு வந்தோம், ஆலயத்துக்கு போனோம், சும்மா அந்த இது இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஆலயத்துக்கு வந்தோம், ஏதாவது லேர்ன் பண்ணிட்டு போகணும். லேர்ன் பண்ணிட்டு மகிழ்ச்சியோட இருந்துட்டு போகணும். எப்பவுமே சேடா யாரும் கேட்குற மாதிரி நினச்சிக்கூடாது. நம்மலாம் எப்படி மகிழ்ச்சியா இருக்கணும்னா, எப்பவுமே நம்ம எப்பவுமே சேடாகவும் இருக்கக்கூடாது. அதுக்குன்னு மகிழ்ச்சியா இருக்கணும். கத்து நம்ம நீதிமான்கள் எப்பவுமே சோர்வடைதல் பைபிள் சொல்லியிருக்கு. ஸோ அதனால இனிமேலேருந்து நம்ம சங்கீதம் 102 படி இனிமேல் நம்ம வாழ்வோமா?